இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யுனிவர்சல் வாய்ஸ் 369 சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக சூப்பராக வரவேற்கிறேன். ஓகேவா? இன்றைக்கி வந்து என்ன ரீடிங் பார்க்க போகிறோம், எந்த கடவுள் வந்து பிளெஸ்ஸிங் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஏஞ்சல் மெசேஜ். ஓகேவா? இன்றைக்கி ஏஞ்சலோட மெசேஜ், நமக்கு தலைமையில் இருக்கிற நம்மளை பாதுகாப்பு கொடுக்குற ஏஞ்சலோட மெசேஜ் இன்றைக்கி எடுக்க சொல்லி எனக்கு ஒரு உத்தரவு வந்துச்சு. நிறைய பேருக்கு எனர்ஜி ஹீலிங் கொடுத்துட்ருக்கேங்க. நிறைய அவங்களுக்கு சேஞ்சஸ் நடந்திருக்கு. நிறைய பேருக்கு 3 வருஷமாக வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து சரியாக போயிருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தவங்க 14 மந்த்தாக வந்து அவங்களுக்கு சரியாகாத அந்த செஸ்ட் பெயின் வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய பேருக்கு வந்து சேஞ்சஸ் நிறையா நடந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இப்போ பிரச்சனையில் இருக்கீங்க, எனக்கு பிரச்சனையிலேருந்து வெளியில் வர தெரியல, எனக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னா எனர்ஜி ஹீலிங் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் கொடுத்துட்ருக்கேங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ஒரு சின்ன கன்சல்ட்டிங் வேணுங்க, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னா பர்சனல் ரீடிங்கும் போயிட்டுருக்கு, டேரோ கிளாஸும் போயிட்டுருக்குங்க, மெடிடேஷன் கிளாஸு, மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ். உங்களுக்கு எது தேவையோ. கஷ்டப்பட்டுட்டு இப்படியே வந்து சோகத்தில் இருக்கிறதுக்கு வாழ்க்கை இல்லைங்க. எந்த இடத்துல நம்ம வந்து ட்ராகாக இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்குது. அதனால தான் லைஃப் நம்மளை எவ்வளோ தூரம் முன்னாடி போகலான்னு நம்ம வந்து பிரயத்தனை பண்ணி நம்ம முன்னாடி போனாலும் நம்மளை பின்னாடி பிடிச்சு இழுக்குது. அது எந்த இடத்துல எதனால் எனக்கு இங்கே ஸ்டக் ஆகுது, எனக்கான விஷயம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாதனால தான் நம்ம எல்லா இடத்துலையும் அடி வாங்குகிறோம். கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் போகிற ரூட்டு வந்து தெரியாதனால தான் இங்கே தப்பாக வந்து பாதையை சூஸ் பண்ணி நம்ம போயிட்டுருக்கோம். கரெக்டான பாதை எது அப்படின்னு நமக்கு தெரிய வரும்போது அழகாக நம்மளும் மற்றவங்கள விட இனிமேல் நல்லா சக்ஸஸாக போகலாங்க. எல்லாருமே சக்ஸஸ் அடையிறதுக்கு தான். கடவுளோட குழந்தைங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? சக்ஸஸான ஒரு சில்ட்ரன் தானே நம்ம எல்லாமே. அப்போ ஏன் எனக்கு சக்ஸஸ் கிடைக்கல? நானும் தாங்க பண்ணுறேன், நானும் தாங்க உழைப்பு கொடுக்குறேன், நானும் தாங்க முயற்சி பண்ணுறேன், எதுவுமே நடக்கலை அப்படின்னா தப்பான இடத்துல தப்பான டோரை தட்டிகிட்டு இருக்கோம் நம்ம. அப்போது சரியான நேரத்தில் சரியான டோரை என்ன பண்ணால் கரெக்டாக எனக்கு வந்து செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் கரெக்டாக கண்டுபிடிச்சி நான் போகும்போது என்னோடய பாதையில் எந்த விதமான ஒரு தடை கற்களும் இருக்காது. ஓகேவா? இன்றைக்கி வந்து ஏஞ்சலோட சூப்பரான பாசிட்டிவிட்டியான மெசேஜ் நம்ம வந்து ஃபைனலாக தான் ரிவீல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். குபேர காயினும் இருக்குங்க. எனக்கு வந்து பணமே சேர மாட்டேங்குது, பணம் தங்க மாட்டேங்குது, வர காசு அப்படியே இஎம்ஐக்கு போகுது, படிப்பு செலவு, அது செலவு, இது செலவு, வாங்கி மேற்கொண்டு காசு கடன் வாங்குற மாதிரி இருக்குது. எனக்கு தொழில் இடத்துல வந்து பணம் வரவு வேணுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா குபேர காயினும் இருக்குது. ராஜவசிய குங்குமமும் இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்படுறவங்க, எனக்கு எல்லா விஷயமும் வந்து வசியமாகணும். ஜனவசியம், அதாவது விரும்பின நபர் என்னை தேடி வரணும். முகவசியம், எனக்கு முகம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து தொழில் வந்து வசியமாகணும் அப்படின்னு எது நினச்சிங்கனாலும் அது உங்களுக்கு வசியமாகும். என்னால் ரொம்ப பேச முடியலங்க அப்படின்னிங்கனாலும் உங்களுக்கு அந்த சக்தி கொடுக்கும் இந்த குங்குமம். அதனால் தேவைப்படுறவங்க வேணும்னா வாங்கிக்கோங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்குறவங்களுக்கு என்ன விதமான ஸ்டோரியை வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ரெசனேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்க்கும்போதே நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனர்ஜிக்குள்ளே வந்துடுங்க. உங்களுக்கான அழகான மெசேஜ் இங்கே கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த எனர்ஜிக்குள்ளே வந்துடணும். அப்புறம் லாஸ்ட்டாக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கமெண்ட்டில் போட்டு கிளைம் பண்ணிக்கோங்க. கிளைம் பண்ண இந்த யூனிவர்ஸே, ஒட்டுமொத்த பிரபஞ்சமே உங்களுக்கான இது ஏதோ ஒரு கூட்டமாக குழுமி இங்கே ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அதோட பார்வையை இந்த பக்கம் திருப்பும். அப்போ நம்ம வேண்டிக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக கடவுளுக்கு போய் சேரும். அதனால் நீங்கள் எழுதும்போது உங்கள் கை மூலமாக உங்கள் பிரெயினுக்கும் ஆள் மனசுக்கும் பதியுது. ஆள் மனசில் பதிஞ்ச விஷயங்கள் பிரபஞ்சத்துக்கு போகுது. ஓகேவா? அதனால தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் மற்றவங்களுக்கும் வந்து போய் சேரட்டும், இந்த விஷயம் நல்ல விஷயம் போய் சேரட்டும். ஷேர் பண்ணுங்கள். ஹைப் பட்டனை தட்டி விட்டீங்க, கூடவே ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஓகேவா? இப்போது என்ன கதை வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கு, என்ன விதமான சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன, என்னுடைய நபர் இப்போ என்ன தான் நினச்சிட்ருக்காரு அப்படின்னு. இது எனக்கு இப்போதைக்கு வந்த ஒரு விஷயம். உங்கள் நபர் இப்போது, அதாவது நேற்று நைட்டாக இருக்கலாம், காலையிலையாக இருக்கலாம், இப்போ வரைக்கும் ஒரு 1 டேயில், நேற்றுனே வச்சுக்கோமா, நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன நினச்சிட்ருக்காங்க மனசில் பார்க்கலாமா? கடவுளே, நீங்கள் மனசில் நினச்சிட்ருக்க அந்த நபர் உங்களை என்ன பண்ணிகிட்ருக்காங்க, என்ன தேடிட்டுருக்காங்க? கண்டிப்பாக உங்களை சிந்தித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவங்க லைஃப்பில் இப்போ ரொம்ப கஷ்டத்தில் தாங்க போயிட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாலாம் இல்லை. ஏதோ வெறுப்பு, ஏதோ ஒரு சோகம், நல்லதுன்னு நினச்சி போனது.
அவங்க முக்கியமாக வாட்டர் சைன்ஸாக இருக்கலாம். பைசஸ், கேன்சர், ஸ்கார்பியோ. அவங்க நல்லதுன்னு நினச்சிட்டு போன விஷயம் ஒன்று தப்பு அப்படின்னு அவங்களுக்கே புரிய வந்துச்சு. அவங்களோட முகத்திரை ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அவங்க பண்ண நிறைய தப்பான விஷயங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிய வந்திருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, உங்ககிட்ட இருக்கிற அந்த இலகின மனசு, எல்லாரையும் நம்புகிற அந்த ஒரு விஷயத்தினால அதை பேஸ் பண்ணி அவங்க உங்களை நல்லா நம்ப வச்சு ஏமாற்றிருக்கலாம். அது அவங்க ஏமாற்றிட்டு போயிருந்தா கூட நீங்கள் அதை கூட நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, ஐயோ விட்டு போயிட்டாங்களே, உங்களை ஏமாற்றிட்டாங்கங்கிறத விட ஐயோ என்னை விட்டு போயிட்டாங்களே, எப்படியாவது வந்துட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் அவங்கக்கிட்ட இருக்குது. பட் வந்து அவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சில நபருங்க, எல்லாரும் நினச்சிடாதீங்க. உங்கள் விட்டு போன எல்லா பர்சனுக்கு உண்டான ஸ்டோரி அங்கங்கே இருக்கும். ஆனால் முழுசாக வந்து எனக்கானது என்னோடய பர்சன் தான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கும். கண்டிப்பாக வந்து நிறையா வந்து உங்களை அவங்கள வந்து ஏமாற்றிட்டு வெளியில் போயிருக்கலாம். அவருக்குமே சைல்டுஹுட் ஹோம்ஸ் நிறைய இருக்குது, விட்டுட்டு ஓடிட்டாங்க நிறையா வந்து. ஆனால் வந்து கம்யூனிகேஷன் பண்ணணும், உங்களை தேடுறாங்க, சர்ச் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ அவங்க நம்பி போன விஷயம் வந்து அங்கே வந்து நல்லது கிடையாது, அது நல்லா ஏமாற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். யார் உங்கள் பர்சன் வந்து ஒரு இடத்த நம்பி போனாங்கல்ல, அது வந்து கெட்ட விஷயம். அது இவங்க நினச்சிட்டு போன அது ஒன்று நடந்தது ஒன்று அந்த மாதிரி இருக்குது. ஒரு முகத்திரை மாதிரி போட்டு ஒரு நல்லாவே இல்லை அந்த ஒரு விஷயம். ஸோ வந்து என்ன ஆகுது, அவங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு இப்போ தப்பு பண்ணியிருக்காங்கல்ல, அப்போது அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகுது. நம்ம அப்படி பண்ணிட்டோமே, நம்ம அப்படி பண்ணதுனால தான் நம்மளை ஒருத்தி ஏமாற்றிட்டா, நம்ம இவங்களை ஏமாற்றணும், நம்மளை ஒருத்தி ஏமாற்றிட்டா அப்படின்ட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. நிறையா விஷயம் வந்து நம்ம தப்பாக பண்ணிட்டோமே, அவங்களுக்கு மைண்ட் கேம்ஸ் மாதிரி விளையாண்டு அவங்களுக்கு காயங்கள், அவங்களுக்கு பெயினாக இருந்திருக்குமே, ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே உதறி தள்ளிட்டு வந்துட்டோமே. நிறைய விஷயங்கள்ல அவங்களுடைய இதயம் வந்து நிறையா அவங்களே வந்து குத்தி காமிக்குது. அவங்க வந்து சோல் சர்ச் பண்ணுறாங்க. சோல் சர்ச் பண்ணிட்டு நம்ம பண்ண தப்பு எல்லாமே தப்பாக போய் முடிஞ்சிருச்சு, நம்ம செல்ஃபிஷாக நினச்சி ஒன்று பண்ணோம், ஆனால் அது வந்து தப்பான விஷயமா போயிடுச்சு. அவங்க செல்ஃபிஷே இல்லாமல் தன்னலம் இல்லாமல் எனக்கு அன்பு கொடுத்தாங்க, எனக்காக இருந்தாங்களே அப்படிங்கிற மாதிரி இப்போ உங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க, உங்களை நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் கூட எடுத்துக்கிட்ட அந்த ஃபோட்டோஸு போன இடங்கள்லாம் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது வந்து என்ன ஆகுது, நிறைய பாதி பேருக்கு மேலே நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, கான்டாக்ட்ஸ் பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க, பேசுகிறதுக்கு மறுக்கிறீங்க. அதனால் வந்து வேறு எதுலெல்லாம் வந்து அவங்க வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. கம்யூனிகேஷன் எப்படியாவது நம்ம பேசலாமா அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்குற நீங்கள், அதாவது நீங்களும் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, எவ்வளோதான் நாட்கள் சென்றால் கூட என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்னோடய பர்சன் வந்து என்கிட்ட பேச மாட்டானா அப்படின்னு ஒரு சில பேர் அந்த இயக்கத்தில் இருக்கீங்க. பட் உங்கள் பர்சன் வந்து நிறைய பேர் வந்து பிளாக் பண்ணி வேறு வச்சுருக்கீங்க. வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட ஒரு பர்சன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒதுக்கிட்டு நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போல்லாம் வந்து உங்கள் பர்சன் வந்து எதில் தேடினா நீங்கள் கிடைப்பீங்கன்னு நிறையா சோஷியல் மீடியாவில் தேடிட்டுருக்குறாங்க. வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் எதில் கிடைப்பீங்க, எதில் நீங்கள் கரெக்டாக பக்காவாக நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு கரெக்டாக அப்டேட்ஸ் கிடைக்கும்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இதில் வந்து அவங்க உங்களை வந்து ஃபஸ்ட்டு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் எந்த விதமான ஒரு ரொம்ப பெரிய ஒரு வர்த்தபிள் பர்சன் கிடையாது. ஆனால் நம்மளை வந்து ஒர்த் பண்ணி உண்மையாக நமக்கான ஒரு அன்பை கொடுத்த ஒரு எம்பத்தட்டிக்கலான ஒரு பர்சனை உதறி விட்டுட்டு நான் அங்கே போனேன். நான் போன இடத்துல நல்லா வந்து எனக்கு அடி உத கிடச்சிச்சு. இப்போ எவ்வளோ வேணாலும் ரிஸ்க் எடுக்கலாம். அன்றைக்கி வந்து ரிஸ்க் எடுக்க பயந்தேன். அன்றைக்கி அம்மா முக்கியம், அப்பா முக்கியம், சொந்தக்காரங்க முக்கியம், அக்கா தங்கச்சி, ஃபேமிலி, சொசைட்டி முக்கியம்னு நான் தூக்கி எறிஞ்சிட்டு போனேன். இன்றைக்கி வந்து தேர்ட் பார்ட்டி முக்கியம்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனேன். இன்றைக்கி வந்து எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை. யாரை வேணாலும் நான் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் இப்போ வந்து என்னென்னா சந்தோஷமே இல்லை. எல்லாமே வந்து உதிர்ந்து போன மாதிரி இருக்குது. சந்தோஷமான ஒரு 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 அழகான ஒரு வசந்த கால அந்த ஒரு மலர்ச்சி இருக்கும் தெரியுங்களா, மலர்கள்லாம் மலர்ந்து அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. எல்லாமே உதிர்ந்து போச்சு. அவர் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. ஸோ வந்து வாட்டர் சைன் தான் அவங்க. மேபி உங்கள் கதை வந்து இதில் ஒத்து போனவங்க வாட்டர் சைனாக இருக்கலாம், அல்லது உங்களோட சைனாக கூட வாட்டர் சைனாக இருக்கலாம். இது இல்லைன்னா கூட உங்கள் கதை ஒத்து போணுச்சுன்னா எஸ் திஸ் இஸ் மை ஸ்டோரி, ஒத்து போகுது அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்பி போனால் அவங்க அடி வாங்கியிருக்காங்க. இப்போ உங்களை தான் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ கரண்ட்டில் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, இவங்க கூட இருக்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, எவ்வளோ ஒரு பாதுகாப்பாக இருந்தது, உங்கள் கூட இருக்கும்போது அவர் வந்து அவராக இருந்திருப்பார்,
ஆனா வந்து இப்போ வந்து அவர் நம்பி போன விஷயம் எல்லாமே அத நினைக்கும்போதே, "ஐய்யய்யோ! நம்ம இப்படியா நம்ம பண்ணுவோம்? யோசிக்காம பண்ண விஷயம் நமக்கே வந்து இப்படி ஆயிடுச்சே!" அப்படின்னு நெறைய சொல்லி அவர மெயினா வந்து அவர் மேல வந்து ரொம்ப ஒரு வருத்தப்படுறாங்க. செஞ்ச விஷயத்துக்காக ஃபர்ஸ்ட்டு வந்து வருத்தப்படுறாங்க. எப்படியாவது வந்து நம்ம வந்து போயிட மாட்டோமா? நம்ம சேர்ந்துற மாட்டோமா? என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் முன்னாடி நான் செஞ்ச தப்புக்கு எப்படி பிராயச்சித்தம் பண்றது? ரொம்ப தப்பு இது இந்த விஷயம். இந்த விஷயத்த இந்த இது இந்த மூஞ்சி நான் தானே செஞ்சேன். என் மூஞ்சிய கொண்டு போய் எப்படி நான் அவங்க முன்னாடி காட்டுவேன்? அப்படின்னு ஒரு வெட்கமும் இருக்கு. ஒரு அவமானமும் இருக்கு. இப்படி நம்ம பண்ணியிருக்க கூடாது. எப்படி அவங்களுக்கு பெயினா இருந்திருக்கும்? எனக்கு இப்படி வலிக்கிற மாரி தானே அவங்களுக்கும் அன்னைக்கு இருந்திருக்கும். என்ன ஒருத்தி ஏமாத்திட்டு போயிட்டாங்க. என்ன ஒருத்தங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அந்த ஃபீலிங்ல நான் இருக்கும்போது இதே பெயின் தானே அவங்களுக்கும் இருந்திருக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டு மூவ் ஆன் ஆகிட்டு இன்னைக்கு அவங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. இந்த நேரத்தில நான் போய் அவங்க கிட்ட கேட்டா, அவங்க என்ன நெனைப்பாங்க? அவங்க எந்த மனநிலையில என்னை ஏத்துக்குவாங்களா? மாட்டாங்களா? அல்லது அவங்களுக்கு ஃபேமிலின்னு ஒண்ணு ஆயிடுச்சா? இல்ல அவங்க வேற ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்குள்ள வந்துட்டாங்களா? எதுவுமே எனக்கு தெரியலையே கடவுளே! நான் பண்ணது ஃபுல்லா முட்டாள்தனம். என்னால இதுக்கு மேல வந்து ஒரு வேற ஒருத்தங்கள வந்து சூஸ் பண்றதுக்கு ஆப்ஷன் இருந்தா கூட எனக்கு வந்து இவங்கள மாதிரி இருப்பாங்களான்னு எனக்கு லைஃப் சூஸ் பண்றதுக்கே பயமா இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து உங்க பார்ட்னர் வந்து இருக்காங்க. நெறைய யோசிக்கிறாங்க. நெறைய உங்க கூட போன தடங்கள், இடங்கள், நீங்க பேசிக்கிட்ட வார்த்தைகள், நீங்க குடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பக்கத்துல வச்சுட்டு நைட்டு வச்சுட்டு அத அப்படியே பார்த்துட்டு உள்ள வைக்கிறாங்க. உள்ள வச்சுட்டு அப்படியே நீங்க போன நினைவுகள், பேசின தருணங்கள், ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? எப்படி சரி பண்ணலாம்? எப்படி கான்டாக்ட் பண்ணலாம்? என்ன பேசுறது? எந்த மூஞ்சி போய் நான் வச்சுக்கிட்டு பார்க்கறது அவங்கள? அப்படிங்கிற மாரி நெறைய விஷயம் வந்து அவங்களுக்குள்ள வந்து நெறைய விதமான கேள்விகள், போராட்டங்கள் எல்லாமே முடிஞ்சிச்சு. இதில வந்து அவங்க பட்ட அடிகள்லாம் இருக்குல்ல, இப்போ ரீசென்ட்டா அவங்க நம்பி போன விஷயத்தில கிடைச்ச பாடங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாமும் அவங்களுக்கு இன்னும் இன்னர் சைல்டு வூண்ட்ஸா இன்னும் பெயின் ஜாஸ்தியா இருக்கு. அதுலேருந்தும் வெளில வர முடியல. ஏன்னா, அந்த உறவு வந்து டக்குனு ஒரு குறுகிய கால உறவா அவங்கள வந்து அ அவங்க இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த உறவு குடுத்த பாடம் அவங்களுக்கு அவ்ளோ பெயின் ஆகுது. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படியெல்லாம் கூட மனுஷங்க இருப்பாங்களான்னு யோசிக்கும்போது தான், இப்படி தானே நானும் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களையே திரும்ப திரும்ப அவங்களே வந்து கேட்டுக்கிறாங்க. நம்ம இப்படி தப்பு பண்ணோமே, அது மாரி தானே என் பர்சனுக்கு வலிச்சிருக்கும். உங்களுக்கு வலிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒவ்வொரு செகண்டும் வந்து உங்களுக்காக யோசனை பண்றாங்க. சொல்லும்போது 12, 12 அப்போ நெறைய நேரம் வந்து இப்போ முன்னலாம் வந்து செல்ஃபிஷா அவங்க நீங்க போடுற மெசேஜ் பார்த்துருக்க மாட்டாங்க. சண்டை போட்டிருப்பாங்க. சரியான ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்க ஏதாவது கூப்பிட்டா கூட ரெஸ்பான்ஸ் பண்ணாம எனக்கு வேலை இருக்கு, எனக்கு ஒர்க் இருக்கு, நான் பார்க்கணும், நான் போகணும், எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்ல, இது எனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லி ஒதுக்கியிருப்பாங்க. ஆனா வந்து அந்த டைம்ல அவங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் வந்து பெருசா நினைக்காத அவங்க, இன்னைக்கு வந்து நீங்க அவங்கள கண்டுக்காம உங்க வேலைய நீங்க பார்த்துட்டு, கடவுள புடிச்சுட்டு நீங்க அப்படியே உங்களுடைய அந்த ஒரு குரோத் நோக்கி நீங்க பயணம் பண்ணும்போது, உங்கள பார்த்தா ஒரு தேவதை மாதிரி, ஒரு கையெடுத்து கும்பிடுற கடவுள் மாரி நீங்க அவங்களுக்கு முன்னாடி தெரியிறீங்க. ஏன்னா, நீங்க இங்க உண்மையா ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. நீங்க இங்க உண்மையா நேசிச்சிருக்கீங்க. நீங்க அவங்களுக்கு 1% கூட 0.001% கூட அவங்க கெட்டு போணும், அழிஞ்சு போணும், அவங்க கிட்டேருந்து வந்து பணம் காசு பறிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்ல வந்து நீங்க இல்ல. பட் அவங்க நம்பி போன அந்த ஒரு உறவு வந்து பணம், காசு மையப்படுத்தி ஒரு ஒரு கொடூரமான ஒரு அரக்க குணம் கொண்ட ஒரு பெர்சனா அவங்க லைஃப்ல பார்த்ததுக்கப்புறம், அவங்க வந்து ஏமாத்திட்டு போனதுக்கப்புறம், அதுதான் அவங்களுக்கு செம்மையான ஒரு பலத்த அடி வந்து கடவுள் குடுத்துருக்காரு. என்னன்னா, இங்க கர்மா ஃபேஸ் பண்றாங்க. நீங்க உங்களுக்கு குடுத்த பெயினுக்கு உண்டான வலி அங்க அங்க அனுபவிக்கணும் இல்லையா? அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் இங்க கிடைக்குது. ஏன்னா, எப்படி ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா, கடவுள் உங்கள பார்த்துக்கிட்டாரு. நீங்க வந்து கடவுள் சொன்ன பாதைய கடவுளோட கைய பிடிச்சு நீங்க போம்போது, கடவுள் உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் வாங்கி குடுத்துட்டாங்க. ஸோ, இப்ப வந்து அவங்களுக்கு எல்லாமே ஒரு திரைப்படம் மாரி ஓடிட்டுருக்கு. நீங்க உங்ககிட்ட பேசினது, உங்களோட கைய பிடிச்சு நடந்தது, உங்ககிட்ட மனச விட்டு நெறைய விஷயங்கள் சொல்ல முடியாத விஷயங்கள்லாம், வெளியில யார்கிட்டயும் சொல்ல முடியாத விஷயங்கள்லாம், தன்னுடைய இன்னர் சோல் அப்படியே என்ன படம் பிடிச்சு காட்டுற கண்ணாடி மாரி அவங்களோட நல்லது, கெட்டது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த அளவுக்கு ஃப்ரீயா மூவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் குடுத்த நீங்க, இப்போ வந்து நம்ம வந்து நம்பி போன ஒரு விஷயம் இப்படி ஏமாத்திடுச்சு. அ அதனால அந்த பெயினுமே இன்னும் அவங்களுக்கு இன்னும் போகல. பட் ஆனா வந்து ஹீலிங் வந்து எப்படி பண்றதுன்னு தெரியல. மூவ் ஆன் ஆக முடியல. அவங்க பார்க்குற வேலையில அவங்களால ஈடுபட முடியல. நைட்டெல்லாம் தூங்க முடியல. ஃபோன் ஸ்க்ரால் பண்ணிட்டே தான் இருக்காங்க. என்ன பண்ணலாம்? ஏது பண்ணலான்னு வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து யோசனை பண்ணிட்டே இருக்காங்க. என்ன பண்றது தெரியல, ஏது பண்றது தெரியல, என்ன செய்யலாம்? அடுத்தது என்ன மூவ்? நம்ம பண்ற விஷயங்கள் எல்லாமே இப்படி வந்து குளறுபடியா போயிட்டே இருந்தா, நான் அடுத்த மூவ் நான் என்ன பண்றது? என்ன ஹோப் குடுக்கறது? எப்படி நான் இத சரி பண்றது? போலாமா? வேணாமா? கான்டாக்ட் பண்ணலாமா? கம்யூனிகேஷன் பண்ணலாமா? எல்லா தாட்டுமே வருது அவங்களுக்கு. நெறைய யோசனை பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆனா அவங்க வந்து லைஃப்ல நிம்மதி சுத்தமா இல்ல.
அதுதான் இங்கே வந்து ஒரு பெரிய விஷயமே பெரிய விஷயம். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அவங்க நிம்மதியாக அவங்க மூவ் ஆன் ஆகி போயிட்டாங்க. இல்லை, அவங்களுக்கு கிடைச்சது பெரிய ஒரு பெயின். அதனால வந்து அவங்க வந்து இப்போது எந்த விதமான ஒரு பொறுப்பும் ஏற்றுக்கிறதுக்கு வந்து அவங்க ரொம்ப தயங்குறாங்க. இப்போது நம்ம எடுக்கிறது எல்லாமே தப்பாக போயிடுச்சுன்னா திரும்ப நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்மளால் தாங்க முடியாது அப்படின்ட்டு நிறைய நேரம் யோசிக்கிறாங்க, சைலண்ட்டாக இருக்காங்க. பட் வந்து உங்களை கம்யூனிகேட் பண்ணணும், திரும்ப இந்த உறவு நீடிக்குமா நீடிக்காதா என்ன அப்படிங்கிறதே தெரியல. பட் வந்து ஒரு கம்யூனிகேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல அதனால வந்து எப்படி போக போகுது அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கு லைஃப் வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. உங்களை நினச்சிட்டு பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்கள் மேலே வந்து அந்த பழசில் இருந்த அன்பு அப்படியே தான் இருக்குது அவங்களுக்கு. எப்படி மூவ் ஆன் ஆகி போனேன்னே எனக்கு தெரியல. ஏதோ ஒரு மாயக்குள்ளே மாட்டி திடீர்னு வந்து கண்ணத்தை வந்து விட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது அதில் வந்து ஒரு ஒரு புலி சிங்கம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருந்துச்சு லைஃப் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்கே வந்து புரியாத புதிராக இருக்குது. ஆனால் உங்களை நினச்சிட்டு தான் இருக்காங்க. நேற்று வந்து அவங்க உங்கள் பர்சன் வந்து நினச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை ரொம்ப மறக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் கம்யூனிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் எப்படி தப்பெல்லாம் சரி பண்ணிட்டு வருது, எப்படி வந்து ஈகோலாம் டெத் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெளியில் வந்து ஓப்பனாக வந்து பேசுகிறதுன்னு சில பேர் வந்து உங்களோட பர்சனில் சில பேர் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. நம்மளா போய் எப்படி பண்ணுறது, எப்படி பேசுகிறது, இங்கே நான் வந்து நம்பி போன ஒரு விஷயம் வந்து ஏமாத்திடுச்சு அப்படின்னு எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து அப்படி தான் வந்து யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து அப்படி தான் அவங்க கரண்ட்டு பர்சனோட தாட் அப்படி தாங்க போயிட்டுருக்கு. இப்போ வந்து உங்கள் கடவுள் இன்றைக்கி என்ன கைடன்ஸ் கொடுக்க போகிறாங்க, என்ன விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பார்க்குறவங்க, அதானே பார்த்தேன். இது வந்து உங்கள் பர்சனோட எனர்ஜி. நான் சொன்னேன் இல்லைங்களா, நைட்டு பூரா அவங்க தூங்குறது இல்லை, அவங்க செஞ்ச விஷயங்களே அவங்கள வந்து தாக்குது. எப்படி தாக்காமல் இருக்கும்? உங்களுக்கு செஞ்சது ஒன்றா ரெண்டா கொடுமைகள். அதை நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்க இல்லைங்களா, அப்போ வந்து அவங்க எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? அதெல்லாம் வச்சு செய்து அவங்களுக்கு அந்த ஞாபகங்கள்லாம் வருது. இப்போ புதுசாக கிடைச்ச அத்தனை பாடங்களும் இப்போ கரெக்டாக அவங்களுக்கு ஒருத்தங்களை நம்பி போய் கிடச்சிச்சில்ல அந்த லெசன், அதுலேருந்து அவங்களால வெளியில் வர முடியல. அதுலேயும் வெளியில் வர முடியல, அதுலேயும் காயங்கள் ஜாஸ்தி ஆகிடுச்சு. உங்களுக்கு பண்ண விஷயங்கள் இன்னும் அதுக்கு மேலே ஐயோ இப்படி தானே அவங்களுக்கும் வலிச்சிருக்கும், இப்படி நல்லா பழகிட்டு நான் அப்படி விட்டு போயிட்டேனே அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டும் சேர்ந்து அவங்கள கொல்லுது. அப்படி தாங்க போயிட்டுருக்கு. ஒரு ஆன்சைட்டி கவலையோடு தான் இருக்காங்க. எப்பயுமே அந்த ஒரு பயமும் இப்போ சேர்ந்துருச்சு. பயத்தோட ஒரு டிப்ரெசிவ் ஸ்டேட்டில் யார்கிட்டையும் சொல்லவும் முடியல, தூக்கம் இல்லை, கெட்ட கெட்ட கனவு, லைஃப்பில் வந்து ஒரு போரிங், ஒரு நம்பிக்கை இல்லை எனக்கு, நான் எதை நம்பி நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் பர்சன் இப்போ வந்து எந்திரிச்சு நிற்கிறாங்க, உட்காடுறாங்க, படுக்கையிலேருந்து எந்திரிச்சு உட்காடுறாங்க. என்ன பண்ணுறது தெரியல அவங்களுக்கு. செகண்ட் அக்கௌண்ட் ஜெமினி எனர்ஜி, ஏர் எனர்ஜி, ஸ்ட்ரென்த் எல்லாம் போச்சு அவங்களுக்கு. நீங்கள் தான் அவங்களோட ஸ்ட்ரென்த்துங்கிறது இப்போ தான் புரியுது. நிறைய பாசிட்டிவிட்டியாக வந்து நீங்கள் அவங்க கூட பழகும்போது நிறைய இருந்திருக்கும். ஒரு தெம்பாக நீங்கள் கொடுத்துருப்பீங்க, அவங்க வந்து டவுன் ஆகும்போது அவங்க டவுன் ஆகும்போது நீங்கள் கொடுத்துருப்பீங்க, நீங்கள் டவுன் ஆகும்போது அவங்க கொடுத்துருப்பீங்க. லைஃபே வந்து ஒரு சப்போர்ட்டிவ் நேச்சரில் வந்து இருந்துச்சு. அந்த காதல் வாழ்க்கை வந்து அழகானதாக ஒரு வாழ்க்கையாக இருந்தது. பட் ஆனால் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குது. அதுலேருந்து எப்படி வெளியில் வருதுன்னு தெரியல. ராஜா மாதிரி இருந்தார், இப்போ வந்து அவரால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியல. பட் சொல்லும்போது 18 திரும்ப வெளியில் வரணும், இப்போ வந்து நியாயமாக நடந்துக்கணும். முன்னெல்லாம் வந்து தன்னோட எமோஷன் பொறுத்து வந்து லைஃப் வந்து விஷயத்த முக்கியமான விஷயங்களை வந்து சூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, முடிவு எடுக்கிறது எல்லாத்தையுமே. இப்போ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உண்மையாக ரியாலிட்டியாக எனக்கு வலிக்கிற மாதிரி வலிக்கும். அப்போது நியாயமான ஒரு தீர்ப்பு தான் நம்ம வந்து பொதுப்படையாக எடுக்கணும். நம்மளை பேஸ் பண்ணி வந்து இருக்கக்கூடாது, ஒரு ராஜா மாதிரி இருக்கணும். நிறைய அனுபவ பாடங்கள்லாம் இருக்குது. கடவுள் நிறைய கற்றுக் கொடுத்துருக்காரு. அடி உதையெல்லாம் வாங்கி இப்போ வந்து நிறையா ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்லாம் கொஞ்சம் நிறையா வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அவருக்கு. நம்ம பண்ண தப்போட ரியலைசேஷன் 4444 ஃபயர் எனர்ஜி, ஏரிஸ் எனர்ஜி. எஸ் தான், கண்டிப்பாக உங்கள் பர்சன் வந்து நிறைய வருத்தப்படுறாங்க. அதான் நடக்குது. இப்போ வரைக்கும் அவங்க வந்து வாழ்க்கையில் வேறு ஏதாவது ஒன்று இருக்குங்க, வேறு எதில் அவங்க இருந்தாலுமே அவங்க இப்போ தனிமையாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க நம்பி போன ஒரு விஷயம் எதுவுமே அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை, ஒரு உண்மையான அன்பு மாதிரி தெரியல. லைஃபே ஏதோ ஒன்று போலியாக ஒரு ட்ராமா மாதிரி அவங்க சூஸ் பண்ண வாழ்க்கையை வந்து அமைஞ்சதுனால ஒரு ரியாலிட்டி இல்லை அவங்களுக்கு. அப்போ தான் யோசித்து பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நமக்கு உண்மையான ஒரு ரியாலிட்டியான ஒரு அன்பு வந்து ஒருத்தவங்க கொடுத்துட்ருந்தாங்களே, அது வந்து இப்போ வந்து இல்லாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தனிமையை ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து இன்னும் வந்து ஹீலிங் ப்ராசஸில் தான் இருக்காங்க. அதோடு சேர்த்து சில பேர் வந்து கெரியர்லேயும் வந்து இப்போ என்ன ஆகுது, இதுலேயும் அடி வாங்கியிருக்கு.
அதுலேயும் அடி வாங்கியிருக்கு. பட் ஆனால் வந்து அது சரியாகக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்ககிட்ட வந்து கனெக்ட் ஆகும்போது தான் உங்களோட எனர்ஜி தான் அவங்கள இனிமேல் சக்ஸஸ் கொண்டு வரும். ஏன்னா இப்போ அவர் லைஃப்பில் சுத்தமாக சந்தோஷமே இல்லை. ராஜா மாதிரி இருக்கணும் அப்படின்னா அவர் வந்து உங்கள் கையை பிடிக்கணும், உங்ககிட்ட பேசணும். உங்ககிட்ட தான் இருக்குது அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, அந்த ஒரு சோல் எனர்ஜி உங்ககிட்ட தான் இருக்குது. அவங்க சோல் வந்து உங்கள் சோலை தேடுதுங்கிறது அவங்களுக்கு புரியாமல் என்னவோ பெயின் ஆகுது, நான் என்னவோ தப்பு பண்ணியிருக்கேனே, என்ன பண்ணுறது தெரியல. அவங்க எத்தனை இடங்களில் உங்களை மீறி வேற ஒன்று சூஸ் பண்ணி மூவ் ஆன் பண்ணி போய்க்கலாம். திரும்ப நம்ம உங்களுக்கான ஒரு வலி வந்து நம்ம கொடுக்க வேண்டாம், பெயின் வேண்டாம். இனிமேல் அவங்களுக்கு நம்ம கொடுத்த பெயின்லேருந்து அவங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு ரியலைசேஷன் இருக்குது. பட் ஆனால் அவங்க இந்நிலையில் இருக்கும்போது அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, இமோஷன் லெவலில் ரொம்ப வந்து பின்தங்கி இருக்காங்க, ஸ்டேபிள் இல்லாமல் இருக்காங்க. அதனால் கெரியர்லேயும் இங்கே அவுட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கே ரிலேஷன்ஷிப்பும் வந்து அவருக்கு அங்கே அவுட் ஆகிடுச்சு. அவர் நம்பி போன ரிலேஷன்ஷிப்பும் அங்கே அவுட் ஆகிடுச்சு, கெரியர்லேயும் இங்கே அவுட் ஆகிடுச்சு. இதெல்லாம் சரி பண்ணோம்னா அவருக்கு வந்து ஒரு ஆப்டமிஸ்டிக்கான ஒரு ஒரு எனர்ஜி வந்து அவருக்கு தேவைப்படும். அது என்ன விதமான எனர்ஜின்னா அது உங்ககிட்ட தான் இருக்குது கண்டிப்பாக. அதெல்லாம் அவர் ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு வந்து ஃபிசிக்கலாக தெரியலன்னா கூட அவர் சோலுக்கு தெரியும். நான் தேடுற பார்ட்னர், சோல் பார்ட்னர் இவங்க தான். இவங்களை விட்டுட்டு இவங்களை ஏமாற்றிட்டு நீ போன ஊரெல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்த, இப்போ வந்து உனக்கான பார்ட்னர் எது அப்படின்னா இதுதான். ஆனால் வந்து அவரால் வந்து சூஸ் பண்ண முடியல, தன்னை மீறி. ஏன்னா இங்கே செஞ்ச விஷயங்கள் நிறைய தப்பாக நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு இல்லையா. அதெல்லாம் வந்து டக்குன்னு மாற்றுறதுக்கு என்ன ஸ்லைடு மாற்றுற மாதிரியா, சினிமா தேட்டரில் ஸ்லைடு மாற்றுற மாதிரியா மாற்ற முடியும்? அதுக்கெல்லாம் ஒரு பீரியட் இருக்குல்ல. ஃபஸ்ட்டு அவர் ஹீல் ஆகணும், ஃபஸ்ட்டு செஞ்ச தப்பை உணரணும். வந்துட்டு திரும்பலாம் வந்து காயின் கொடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா இங்கே அடி உழுகும். இங்கே கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் சொல்லும்போது 21. ஸோ வந்து கரெக்டாக இனிமேல் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு பாதையும் வந்து மற்றவங்களுக்கு வந்து பெயின்ஃபுல்லாகவும் இருக்கக்கூடாது, நம்மளும் கரெக்டாக இருக்கணும். ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டால் அதுக்கு வந்து கரெக்டாக 100% வந்து ஜஸ்டிஸ் கொடுக்கணும் அந்த ஒரு வேலைக்கு, நான் அந்த ஒரு கமிட்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு தான் இப்போ வந்து யோசனை பண்ணி பார்க்குறாங்க. பட் ஆனால் என்ன யோசனை பண்ணாலும் அவர் லைஃப்பில் வந்து சக்ஸஸ் அப்படின்னா அது நீங்கள் மட்டும்தான். ஆறுமுகம் வரலிடம் மனிதனம் ஏறுமுகம் கண்டிப்பாக வந்து. ஏன்னா உங்களை இனிமேல் அவர் சமாதானப்படுத்தி அவர் தப்பெல்லாம் சரி பண்ணி நிறைய விஷயங்கள் மாற்றிக்கும் போது தான் அவருக்கு நல்ல காலம் வருது. அப்போ தான் அவருக்கு வந்து கிங் ஆஃப் கப்ஸ். மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு போயிருக்கலாம், அம்மா பேச்சு அப்பா பேச்சு, இல்லை சுய புத்தி சொந்த புத்தி, ஊர் சொன்னிச்சு அது சொன்னிச்சு இது சொன்னிச்சு, தேர்ட் பார்ட்டியாக அவ சொன்னா இவ சொன்னான்னு எவ சொன்னாலும் கேட்டுட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப மோசமாக தான் போயிடுச்சு. இப்போ அந்த கரண்ட் சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. இனிமேல் அவங்க வாழ்க்கை வந்து இப்போ வந்து திருப்பி போட்ட கரப்பாம்பூச்சி மாதிரி ஆயிடுச்சு. அவரால் எந்திரிக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இப்போ வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக அவரோட லைஃப் வந்து அழகாக மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்? முருகனை வந்து கையில் பிடிச்சிக்கணும், முருகனோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸை வந்து பிடிச்சிக்கணும். ஏன்னா இங்கெல்லாம் வந்து தப்பு செஞ்சால் அடி விழுகும். யாராக இருந்தாலுமே நீங்கள் வேணால் நினச்சிட்டு இருக்கீங்க எனக்கு தப்பு செஞ்சவங்களாம் நல்லா தான், நீங்கள் நினைக்கிறதாங்க இங்கே தப்பு. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு கரெக்டாக நம்மளோட ஒர்க்கை பார்த்துட்டு எனக்கான வேலை என்ன, வந்தியா ஏமாத்திட்டியா போயிட்டியா, அப்பா சாமி இதோட போனியே உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், இதுக்கு மேலே என் பக்கம் தலை வச்சு கூட பார்க்காதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கையை எடுத்து கும்பிட்டுட்டு அவங்கள வழி அனுப்பிட்டு நீங்கள் வேறு வழியை பார்த்துட்டு வந்துடணும். இந்த பக்கம் நீங்கள் வரவே அவங்க வந்து அந்த ஒரு சப்டைட்டில் போட்டிருந்தேன் தெரியுங்களா, போன மச்சான் திரும்பி வரான் அப்படிங்கிற மாதிரி தலை கூப்புற அங்கே அடி வாங்கி சிங்கம் துரத்தும் பூதம் துரத்தும், அங்கே வந்து காட்டுவாசிகள் துரத்துவாங்க. துரத்த அந்த மச்சான் திரும்பி இங்கே தான் வருவாங்க. அது மச்சானாக இருந்தாலும் சரி, மச்சி நிச்சயாக இருந்தாலும் சரிங்க வருவாங்க. அதனால் நீங்கள் அவங்க வருவாங்களா நீங்கள்லாம் நின்றுக்கிட்டு இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? அங்கே துரத்துற அதே கம்பு உங்களையும் துரத்தும். அதனால் உங்களுக்கு என்ன வேலை, உங்களுக்கு என்ன கடமை அப்படிங்கிறத கடவுள் சொல்லியிருக்காரு இல்லையா. அந்த விஷயத்தை பார்த்து ஃபாலோ பண்ணிவிட்டு நமக்கான கெரியரை, நமக்கான உடம்பு பார்த்துக்கிறது, நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறது, நம்ம வேலையை பார்க்குறது, நம்மளே பார்த்துக்கிறது, இதுதான் இங்கே ஃபஸ்ட்டு மெயின் வேலை. கடவுளை நம்பிட்டு போக வேண்டியதான். ஓகேங்களா? சக்ஸஸ் இருக்குது கண்டிப்பாக. உங்கள் பர்சன் வராங்க. ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கையை உங்களை சந்திச்சதுக்கப்புறம் தான் நல்ல காலம் வரும்னு அவருக்கு இப்போ ரியலைசேஷன்லாம் இருக்குது. நிறையா நேற்று ராத்திரி உங்களை பற்றின சிந்தனைகள் தான் மனசுக்குள்ளே போட்டு அப்படியே உலட்டிக்கிட்டே இருந்திருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து உங்களை தான் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. அதில் ஏதாவது 1-2 விஷயம் பார்க்கலாமா? என்ன நினச்சிட்டு இருந்தாங்க நேற்று ராத்திரி? அப்படி என்ன நினச்சாங்க? ஐ ஹவ் பீன் வாட்சிங் யூ ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களை அவங்க நல்லா பார்த்துட்ருக்காங்க, வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு. அதனால் ரொம்ப தள்ளி நின்று தான் உங்கள் பர்சன் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. யூ ஆர் மை ப்ரெஷியஸ் டைமன், ஐ மிஸ் தட். இப்போ புரியுது அவருக்கு, நீ தான் அம்மா என்னோட ப்ரெஷியஸ் டைமன், நான் அதை இழந்து விட்டேன். இப்போ புரியுது அவங்களுக்கு. இட் இஸ் டார்க் வித்தவுட் யூ சொல்லும்போது 24 இட் இஸ் டார்க் வித்தவுட் யூ, யூ ஆர் மை லைட்டு
அப்போது இப்போ தாங்க புரியுது ஐயாவுக்கு, நீங்கள் யார், நீங்கள் வைரம், நீங்கள் தான் வெளிச்சம், உங்களை எட்டி நின்று பார்க்குறாங்க. கிட்டே இருக்கும்போது நம்மளோட அருமை வந்து அவங்களுக்கு தெரியல, உங்களோட அருமை அவங்களுக்கு தெரியல. இப்போ வந்து எட்டி நின்று பார்க்கும்போது உங்கள் வளர்ச்சியை வந்து அவங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க லைஃப்பில் வந்து ஒரு திரும்ப வந்து அந்த ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு டைம் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகி வராதா, காலதூதன் வந்து திரும்ப வந்து நம்மளோட சக்கரத்தை மாற்றி நம்மளோட திரும்ப சந்தோஷமான பேட்டர்னுக்குள்ளே என்னால் இயல்பாக அவங்க கூட மூவ் ஆன் ஆக முடியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா வந்து யோசித்து தான் பார்க்குறாங்க. ஐ சி யுவர் ஃபேஸ் வென் ஐ க்ளோஸ் மை ஐஸ். இப்போ எங்கே பார்க்குறாங்க பார்த்தீங்களா? முன்னெல்லாம் அவங்கள விட்டுட்டு ஓடிட்டாங்கல்ல, இப்போ வந்து கண்ணை மூடி அப்படியே உங்களை மனசில் அப்படியே கற்பனை பண்ணி அப்படியே பார்க்குறாங்க. எங்கே கண்ணை திறந்தாலும் நீ தான், கண்ணை மூடினாலும் நீ தான், நின்னாலும் நீ தான், உட்காந்தாலும் நீ தான். அந்த மாதிரி தான் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு ஃபுல் சிந்தனை வந்து உங்களை பற்றின தாட்டு தான். செஞ்ச தவறுகளுக்கு ரெக்ரெஷனும் இருக்குது, நடந்து முடிஞ்ச விஷயங்களுக்கு ரொம்ப வந்து அதுலேருந்து வெளியில் வர முடியல அந்த பீரியட்லேருந்து. ஆனால் உங்களோட அன்பு தான் அவங்கள வந்து ஹீல் கொடுக்குது. அவங்கள வந்து கொஞ்சம் உயிரோடு வச்சிருக்கிறது யார், அவங்க இத்தனை கஷ்டத்துலேயும் தாண்டி வெளியில் வரதுக்கு ஒரு ஒரு ஆப்டமிஸ்டிக்கான ஒரு ஃபேஸ், ஒரு ஆப்டமிஸ்டிக்கான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி யாருன்னா நீங்கள் தான். அப்போது உங்கள் ஃபேஸை வந்து அவர் வந்து கண்ணில் பார்த்துட்ருக்காங்க. எனக்கு தெரியுங்க, அவங்க டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்குறாங்க, உங்களை வாட்ச் பண்ணுறாங்க, உங்களை தேடுறாங்க அப்படிங்கிற எனர்ஜி. அது கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த க்ரீன் கார்ட் மெசேஜ் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ளூ கார்ட்லேருந்து ஒரு 2-3 கார்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து ஏஞ்சலோட மெசேஜ் எடுத்துகிட்டு இந்த ரீடிங்கை சூப்பராக என் பண்ணிக்கலாம். டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் அதர்ஸ், வி காண்ட் அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். அப்போ வந்து இது வந்து யாருக்காக இருக்கும் அப்படின்னா, இது வந்து பொதுவான ஒரு கருத்து. இது நமக்காகவே எடுத்துக்கலாம். ஏன்னா மற்றவங்கள வந்து மாற்றணும்னு நம்ம வந்து நினச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் அது முடியாத காரியம். ஏன்னா மற்றவங்கள படைச்சது வந்து கடவுள், அவங்களோட கேரக்டர் இதான்னு சொல்லி படைச்சி வச்சது கடவுள். ஸோ வந்து நான் போய் அந்த கேரக்டரை மாற்றணும்னா என்னால் முடியுமா? எனக்கு என்ன கேரக்டர் கொடுத்தாரோ நான் 100% அதுக்கு ஜஸ்டிஸாக இருக்கிறதுக்கே என்னால் முடியாமல் நான் அடியோதான் வாங்குறேன். ஏன்னா எனக்கு சரியாக நடிக்க தெரில, எனக்கு என்னோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி என்னால் நடிக்க தெரிலங்கிறனால தான் எனக்கு இங்கே அடியோதை விழுகுது. அப்போ நான் என்ன பண்ணணுங்கிறத நான் என்னோட கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணாமல் நான் போய் இன்னொரு கேரக்டரை திருத்துறேன், இன்னொரு கேரக்டர் ஓடுது அதை பிடிச்சி வச்சு நிறுத்துறேன். அது என்னோட பார்ட்டில் என்னோட நாடகத்தில் அந்த கேரக்டர் நடிக்கணும், அது பாரு ஓடுது, வெளியில் ஓடுது, அதை பிடிச்சி இழுத்து வச்சு நிறுத்துறேன். அதை இழுத்து வச்சு நிறுத்தணுமா இல்லை அதை அடிக்கணுமா உதைக்கணுமாங்கிறது அந்த ட்ராமா நடத்துகிற இன்ஸ்ட்ரக்டர் டைரக்டர் கடவுளுக்கு தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவர் விட்டு ஓடுறாரு, அந்த கேரக்டர் விட்டு ஓடுது, நீங்கள் பிடிச்சி இழுத்து உட்கார வைக்க முடியுமா? அந்த தப்பை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். என்னோட கேரக்டர் என்ன, அதை நான் வந்து 100% அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணால் போதும். ஓகேவா? அஃபர்மேஷன் பண்ணுங்க. அஃபர்மேஷன் மாதிரி அஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுங்களாங்க, ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம், நமக்கு விரும்பிய விஷயங்கள் நம்மக்கிட்ட வந்து கிடைக்க வைக்கிறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சொல்லும்போது 27 ஸோ அஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நம்ம வந்து ஆள் மனசை நம்ம நம்ப வைக்கிறது. இதுதாங்க பேசிக்கான ஒரு சீக்ரெட். அதுக்கு வந்து நம்ப வைக்கிறதுக்காக சில டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அஃபர்மேஷன் சொல்கிறோம், விசுவலைசேஷன் சொல்கிறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறோம். இதெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு சயின்டிஃபிக் மேனிஃபெஸ்டேஷன் அதுலேயே வந்து சபார்டினேட்டாக நிறையா வந்து விஷயங்கள் வந்திருக்குங்க. ஸோ வந்து அஃபர்மேஷனுங்கிறது என்னென்னா, என்னால் பண்ண முடியும், என்னால் செய்ய முடியும், எனக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத வந்து நான் என்னை நம்ப வைக்கிறதுக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன பயிற்சிகள் தான் இந்த விஷயங்கள்லாம். ஓகேவா? அதனால் அஃபர்மேஷன் பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். ஃபஸ்ட்டு பேஸ் என்ன, ஒரு அஃபர்மேஷன் எதுக்கு பண்ணுறோம், அது பண்ணுறதுனால என்ன கிடைக்கும், நான் எப்படி பண்ணணும், என்ன தப்பு பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் என்னால் அஃபர்மேஷன் கரெக்டாக வந்து எனக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆக மாட்டேங்குதுன்னா நான் என்ன தப்பு பண்ணிகிட்ருக்கேன்னு அடுத்தது கேட்கணும். நிறைய பேர் பார்க்குற நீங்கள் உங்களுக்கு பெட் லவர் அப்படியா அப்படின்னா நீங்கள் என்ன பெட் வந்து வளர்த்துறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இல்லை ஜென்ரலாக எனக்கு இந்த பெட்டு ரொம்ப பிடிக்கும், பார்த்தா நான் இது கூட விளையாடுவேன் அப்படின்னீங்கன்னா அந்த பெட்டை சொல்லுங்கள். எனக்கு என்ன பெட்டு பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு எல்லா பெட்ஸுமே பிடிக்குங்க, ஆனால் தூரமாக இருக்கணும். கிட்டக்க வந்துச்சுன்னா பயப்படும். ஒரு பட்டாம்பூச்சி அழகாக அப்படி பறந்து வந்தனாலே நான் அது எனக்கு பார்க்க பிடிக்கும், அது ரசிக்க பிடிக்கும். கிட்டக்க வந்துச்சுன்னா நான் பயந்து ஓடுவேங்க. அது என்னமோ தெரிலங்க, சின்ன வயசுலேருந்து பொத்தி வளர்த்துட்டாங்களோ என்னவோ தெரியல, அது ஒரு பயங்க. காட் பிஹைண்ட் யூ, கடவுள் உனக்கு பின்னாடி இருக்கார், நீ எதுக்கு பயப்படணும்? கடவுள் நமக்கு பின்னாடி உண்மையிலே இருக்கார். எல்லா சுச்சுவேஷன்லையுமே பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்து நல்லா ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடலாங்க, பிரச்சனையெல்லாம் கூட. ஆனால் இந்த கருப்பாம்பூச்சி, இந்த பள்ளி, இந்த பட்டாம்பூச்சி பறந்து வந்தால் கூட, நேற்று நைட்டு பாருங்கள் ஒரு குட்டி ஒரு பூச்சி இங்கிட்டுக்கிட்ட வந்துட்டு இருந்துச்சு பாருங்கள், அதை நினச்சி நான் வந்து பயந்துட்டுருக்கேன். அப்படி தாங்க நம்ம போச்சு லைஃபு.
அத நினைக்கும்போது சின்ன வயசுல பயந்த மாரி அப்படியே எங்கிட்டு இருந்தாலும் ஒரு பல்லிய பார்த்தா ஓடுறது, பயந்து ஓடுறது. அந்த நேரத்தில சும்மாவே நடந்துட்டுருப்போம். கை வலி, கால் வலின்னு. ஆனா வந்து ஒரு பட்டாம்பூச்சி பார்த்தாலோ, அல்லது கரப்பாம்பூச்சி பறந்து வந்து உட்காரும்போது பார்த்தாலோ, அப்போ பயங்கர ஸ்பீட் எடுத்து ஓடுவோம் பாருங்க. அப்போ எங்கேருந்து நமக்கு சக்தி இருக்கு? அப்போ நமக்குள்ள சக்தி இருக்கு அப்படிங்கிறது நெறைய இடங்கள்ல நானே வந்து நெனச்சு பார்ப்பேன். நான் சும்மாலாம் வீட்ல இருக்க மாட்டாங்க. நான் வந்து ஒரு குழந்தை மாரி எப்பயுமே வந்து அந்த எப்படி மான் துள்ளி துள்ளி ஓடுமோ, அது மாரி தான் நான் வந்து எனக்கு சந்தோஷம் வந்துச்சுன்னா துள்ளி குதிச்சு தான் ஓடுவேன். ஒரு ஒரு ரெசிஸ்ட் பண்ண மாட்டேங்க. ஒரு எமோஷன வந்து ஐயோ! அவங்க இருக்காங்களே, இவங்க இருக்காங்களே நம்ம அத பண்ணக்கூடாது அப்படிலாம் நினைக்கவே மாட்டேன். சந்தோஷம் வந்துச்சுன்னா ஜாலியா ஜம்ப் பண்ணுவேன், துள்ளி குதிச்சு ஓடுவேன். நம்ம எதுக்குங்க ரெசிஸ்ட் பண்ணணும்? எனக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷமான ஒரு எமோஷன்ஸ் தாங்க நான் பிரபஞ்சத்துக்கு குடுக்குற அந்த ஒரு வைப்ரேஷன்ங்க. உண்மையான வைப்ரேஷன். அது உள்ள இருந்து வரும்போது நான் ஏன் அத தடுக்கணும்? அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க. தேவையில்லையே. நான் எதுக்கு ரெசிஸ்ட் பண்ணணும்? நான் சந்தோஷமா இருக்கிறது நான் எதுக்கு ரெசிஸ்ட் பண்ணணும்? நான் சந்தோஷமா இருக்கிறத இந்த பிரபஞ்சத்துக்கு குடுக்கும்போது தான், எனக்கு இன்னும் அதிகப்படியா நெறைய விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் வந்து கனெக்ட் ஆகும். நான் வந்து ஒரு செயற்கையா ஒரு சந்தோஷத்த நான் பிரபஞ்சத்துக்கு குடுக்குறதுக்கும், எனக்கு உள்ளருந்து ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா உள்ளருந்து வர அந்த உணர்ச்சிகள், அத குடுக்குறதாங்க பெஸ்ட்டா இருக்கும். அது அவங்க நிக்கிறாங்க, இவங்க நிக்கிறாங்க. அவங்க பார்த்தா என்ன சொல்வாங்க? இவங்க பார்த்தா என்ன பண்ணுவாங்க? யார் வேணாலும் பார்த்துட்டு போட்டுங்க. என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டும். பட் எனக்குள்ள நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க முக்கியம். புரியுதுங்களா? நம்ம சந்தோஷமா இருக்கிறது, ஐயோ! அவங்க என்ன நெனச்சுருவாங்க? நம்ம உம்முன்னு தான் இருக்கணும். அவங்க முன்னாடி இப்படி உம்முன்னு தான் இருக்கணும், நடிக்கணும். அதெல்லாம் தேவையே இல்ல. நான் சந்தோஷமா இருக்கேன். நான் ஏன் நடிக்கணும்? சரி ஓகே. கார்ட்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. உங்க பெர்சனோட எனர்ஜி, கனெக்ஷன் எல்லாமே பக்காவா இருக்கு. இன்னைக்கு தலைப்பு என்ன போடலாம் அப்படின்னு யோசிக்கல இன்ன வரைக்கும். அ நேத்து ராத்திரி ஏதாவது ஒண்ணு போடணுங்க. ஏதாவது அசிங்கமா போயிட போது. நேத்து ராத்திரி உங்கள் நபர் சிந்தனையில் என்ன ஓடியது அப்படின்னு போடணுங்க. கொஞ்சம் அத பார்த்து போடணும். இல்லன்னா தப்பா போயிடுச்சுன்னா வீடியோவே தூக்கிட போறாங்க. இப்போ ஏஞ்சல்ஸோட மெசேஜ் சூப்பரா சீக்ரெட் மெசேஜ் என்ன பார்க்கலாமா? ரொமான்ஸ். உங்க காதலனுக்கு, உங்களுடைய நபருக்கு அல்லது உங்களோட எந்த பெர்சனுங்க காதலன்னு சொல்ல முடியாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், கணவன், மனைவி வேற எந்த உறவா இருந்தாலும் அது அன்ப மையப்படுத்துறதுனால ரொமான்ஸ் தான். அப்போ ரொமான்ஸ் கண்டிப்பா காம்ப்ரமைஸ் இம்ப்ரூவிங் ஹெல்த். நிறைய பேருக்கு வந்து ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் கடவுள் சொல்லிட்டாரு. அதனால ரொம்ப பாதிப்பாக இருக்குது அப்படின்னா எனர்ஜி ஹீலிங் வாங்க. ஹெல்த்தெல்லாம் சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் வந்து எதையுமே லைஃப்பில் காம்ப்ரமைஸ் நீங்கள் பண்ண வேண்டாம். உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அநீதி நடந்திருக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா அழகாக ஏஞ்சலே சொல்லிட்டாங்க, உனக்கு நான் நியாயம் வாங்கி தரேன், நீ உன் வேலையை பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம வேலையை மட்டும் பார்ப்போங்க. நமக்கு எதுக்குங்க பெரிய இடத்து பொல்லாப்பெல்லாம் அதை பெரிய இடத்து பொல்லாப்புன்னு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, என்னால் முடியாத ஒரு விஷயம், நம்ம சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம். நான் அதை திருத்துறேன், இதை திருத்துறேன், அது ஓடுது, அது பின்னாடி ஓடுறேன்னா ஓடக்கூடாது. அது ஓடுனா ஓடட்டும், அது கடவுள் 4 அடியை வச்சு இங்கே வா, எங்கே ஓடுறவா, இங்கே வந்து நில்லுவான்னு அந்த ட்ராமாவில் கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறதுலாம் அவர் பொறுப்பு. ஓகேங்களா? நம்ம ட்ராமாவில் நம்ம கேரக்டர் மட்டும் பார்ப்போம். செல்ஃபிஷாக தான் இருக்க சொல்கிறார். அப்போ தான் நீ ஒழுங்காக இருப்ப. இல்லைனா யாராவது வருவாங்க, யாராவது பார்த்துக்குவாங்க, அவங்க அன்பு கொடுப்பாங்க, அவங்க வச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே பார்த்துக்க மாட்டோம். நம்ம லைஃப்பை வந்து தொலைச்சிக்கிட்டு, சந்தோஷத்தை தொலைச்சிக்கிட்டு அப்படியே வந்து பைத்தியம் மாதிரி வாழ்க்கையில் அப்படியே நின்றுட்டுருப்போம். எனக்கு ஒன்றுமே நடக்கல, எனக்கு எதுவுமே சரியில்லை, நான் நம்புறவன் விட்டு ஓடுறான், நான் வந்து பிஸ்னஸ் ஒன்று பண்ணுறேன், அதுவும் லாஸ் ஆகுது. எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஒரே கனெக்ஷன் தான். உங்கள் மைண்ட் செட் பாசிட்டிவிட்டியாக இருந்தால் பிஸ்னஸ் சூப்பராக ஆகும். நீங்கள் நினச்சி ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பாக நடக்கும். போன பர்சன் கண்டிப்பாக வருவாங்க. நீ என்னென்னலாம் மனசில் நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயம் நடக்கும். இது எல்லாமே கனெக்டிவிட்டிங்க. பாசிட்டிவிட்டி, ஹாப்பினஸ் இதை பிரபஞ்சத்துக்கு கொடுக்கவே எனக்கு எது வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக வரும். நான் தான் என்னோட வாழ்க்கையை கட்டுமானம் பண்ணுற டைரக்டர். புரியுதுங்களா? வெளியிலேருந்து நம்மளை டைரக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாருல ஒரு கடவுள். ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கே புரிய வந்துடும். எனக்குள்ளே இருக்கிற கடவுள் தான், எனக்குள்ளே இருக்கிற மனதின் ஏற்படுகின்ற எண்ணங்கள் தான் என் வாழ்க்கையை கட்டமைக்கிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் வெளியில் எல்லாமே மொத்தடிப்படுவோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம அமைதியாக, ஓ இத்தனை விஷயங்கள் இருக்கா, இது தெரியாமல் போச்சே, இவ்வளோதானா வாழ்க்கையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் லெசன் படிச்சுட்டு நம்ம லைஃப் சூப்பராக இருக்குங்க. இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். எப்பயும் நல்லதே நினைங்க. நம்ம வாழ்க்கையை வாழ்வதற்கு தான். அதனால் நம்மளும் வாழுவோம், மற்றவங்களையும் வாழ வைப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வாழ்வோங்க சந்தோஷமாக, நல்ல தன்னம்பிக்கையோட, தைரியமாக, தில்லாக, கெத்தாக இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டுவோம். அதுக்கப்புறம் மற்றவங்களையும் கையை தூக்கி விடுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்சுங்க. நன்றி, வணக்கம்.